வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேராது. ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி இரத்த கோட்டைக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நீங்கள் மறைந்து இருக்கும் போது ஒன்றும் உங்களுக்கு நேரிடாது. நேசருடைய இரத்தம், அதாவது உங்க ஏசப்பாவுடைய இரத்தம் உங்க மேல இருக்கும் போது, உங்க ஏசப்பாவுடைய இரத்தம் உங்க தலையின் மேல தோய்க்கப்படும் பொழுது, எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும், வியாதி பலவீனங்களா இருந்தாலும், சரீர சுகவீனங்களா இருந்தாலும், மந்திர கட்டுகளா இருந்தாலும் ஒன்றும் உங்கள் சரீரத்தை தொட முடியாது. உங்கள் சரீரத்தை தொடும் எல்லா விஷயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அது சாகும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ள மறைந்திருக்கிறீர்கள். அவருக்குள்ள நீங்க மறைந்திருக்கும் போது ஒன்றுமே உங்களுக்கு நேரிடாது. எந்த பிரச்சனை உங்களை சூழ்ந்து நின்றாலும் உங்க பக்கத்துல வராது, உங்களை சுத்தி இருக்கும், ஆனா உங்ககிட்ட வராது. அதுதான் அவருடைய இரத்தத்துக்கு உண்டான வல்லமை. God bless you.